திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதிகளில் மழை அப்படிங்கிறது சும்மா வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நார்மலாக எங்கள் ஊருக்கெலாம் தண்ணியே வராது, ஆனால் எங்கள் ஊர்லலாம் இப்போ தண்ணிக்குள்ளது இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் தான் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சில அமைச்சர்கள் கூட நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் அரசியல், அரசு இயந்திரம் இவங்க இரண்டு பேரும் சார்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுப்பதும், அரசு இயந்திரம் சரியாக செயல்படாமல் இருப்பதும் தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய துயரத்தை சொல்வதற்கு எந்த ஊடகமும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதே இது சென்னையில் மழை பெய்திருந்தது என்றால் எல்லாருமே வந்திருப்பாங்களே, பேசியிருப்பாங்களே, டிபேட் நடந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்பட்டு வருகின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு டிபேட் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி நடந்த டிபேட்டை பற்றிலாம் சொல்லிட்டேன். பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, உதயநிதிக்கு உதயநாள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் நல்லபடியாக பிரச்சாரம் பண்ணியிருப்பார். கேட்டால் நான் 200 வாங்கிட்டு தான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு திராவிட கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறதோட சேர்த்து இந்திரகுமார முதல்ல சவுத் அப்படிங்கறத பத்தி பேச அழைக்கிறேன். ஆனா டிவி டிபேட் ஷோல மட்டும் அவர் பெயர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கப்படும். இது ஏன் அப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க அந்த ஆளும் கட்சி சார்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க உட்கார வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. 4வது ஆளா பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் ஒருத்தர், 5வது ஆளா இருப்பவர் மட்டும்தான் எதிர்கட்சியை சார்ந்தவராக இருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 4 பேரும் சேர்ந்து 5வது இருக்கக்கூடிய நபரை அடிப்பாங்க. 5வது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் பேச விட மாட்டாங்க. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நடந்த ஒரு டிபேட் ஷோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி பார்க்க வேண்டியது ஒரு நேர்காணல் தான். அது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நேர்காணல். வேறு லெவலில் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் ரொம்ப சீக்கிரமாகவே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்து விட்டார். சில நபர்களுக்கு ப்ராப்ளமும் ஆகிட்டார், சில நபர்களுடைய எதிரிகளாகவும் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு 6 மாதம் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறிவிட்டார்கள். என்னானாலும் சரி, இந்த மன்னர் ஆட்சி அப்படிங்கிறத, இல்லாட்டி இந்த மன்னர் மனப்பான்பு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் மாற்றி உடை தெரிவோம், அதற்கான தேர்தல் வியூகத்தை வகுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அதன் பிறகு போட்ட ட்வீட் எல்லாமே ரொம்ப வைரல். இப்படியான சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அடுத்ததாக என்ன பேச போகிறாரு, யாரை பற்றி என்ன மாதிரியான குற்றத்தை சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு இப்போது நிறைவேறிவிட்டதா என்று கேட்டால், ஏறத்தாழ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு 3 நாளாக சாப்பாடு கிடைக்கல. இந்த நேரம் கூட்டணியை பற்றி நாம் பேசாமல் இருக்கிறதா, இல்லை மக்கள் அங்கே சாகுறாங்களே, மக்களுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் மக்கள் மத்தியில் நின்று பேசுவதா? எனக்கு தெரிந்து மக்கள் மத்தியில் நின்று பேசுவது தான் என்னுடைய சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கையும் கூட. ஆனால் இதை பேசக்கூடாது, அது பேசுனா கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறத நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, எங்கள் தலைவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கேட்குறாரு ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவினுடைய இந்த கேள்விக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் உள்ள வாங்க. இப்படி சொன்னாங்கன்னா திமுக என்ன சொல்லிடுவாங்க, என் கூட்டணி விட்டு வெளியில் போயிருன்னு சொல்லுவாங்க. அடுத்துதான் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதவ் அர்ஜுனா இதற்கு என்ன செய்யணும், நாங்கள் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கும் ஆதவ் அர்ஜுனா தைரியம் காண்பிக்கவில்லை. அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஒரு கூட்டணி கட்சி நல்ல விஷயங்களை பேசும்போது, மக்களுக்கு தேவையானதை பேசும்போது திமுக அதை எதிர்க்கிறாங்க, இல்லாட்டி திமுகவுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறதா திமுக நினைத்தது என்றால் அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் திமுக கூட, இல்லை மக்களுக்கு அது நல்லது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜனநாயகம் இல்லை என்றால் கூட்டணி எப்படி சரியாக இருக்கும், கூட்டணி கட்சிகள் எப்படி சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதே ஆதவ் அர்ஜுனா, உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்களை ஏவா வேலு அவர்கள் கூப்பிட்டார் அப்படின்னும், நீ ஏன்பா அங்கே போகிற, அந்த அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டுக்கு ஆதவ் அர்ஜுனா ஏன் போகணும், இந்த மாதிரியான டிஸ்கஷன் ஓடுனதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவிலிருந்து ஒரு பெரிய அழுத்தம் யாருக்கு வந்திருக்கான்,
விசிகாவினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்ததுனால தான் அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரவில்லை. ஏன்னா 1 இயர் பேக்கே நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் போயிருக்கணும். பட் சடார்னி அது ஒரு அரசியல் காற்றை வீசுகிறது, எனவே என்னால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக முடியாதுன்னு சொல்லி தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மதிப்பது இவ்வளோதானா நீங்கள், இதுக்கு ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் செய்தீங்க அப்படின்னு சொல்லி பலரும் அதற்கான விமர்சனத்தை தெரிவித்திருந்தார்கள். தோல் திருமாவளவன் அவர்கள் டைரக்டாகவே சொல்லியிருந்தார், அப்படிலாம் கிடையாது, இங்கே என்னை வச்சு ஒரு பெரிய அரசியல் செய்யப்படுகிறது, அந்த அரசியல் வியூகம் எங்களுடைய கூட்டணியை தகர்ப்பதற்காக இருக்கிறதே தவிர எங்களை சேர்ப்பதற்காக கிடையாது. என்னை பற்றி எழுதாத பல ஊடகங்களும் என்னை பற்றி பெரிய அளவில் பேசினாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால் நாங்கள் என்ன செய்யலை, இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போகலை. இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாலும் இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷர் திமுக சைட்லேருந்து வந்ததுனால அவரால் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக முடியல. இதுதான் இப்போதைக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. கண்டிப்பாக தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு ப்ரெஷர் எனக்கு வரல, அதை பற்றி யாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இப்போவும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட்டணியிடையே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, கூட்டணிக்கு எதிராக நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தோல் திருமாவளவன் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்கம் தான். டங்ஸ்டனை வெட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இந்த பக்கமாக அண்ணாமலை அவர்கள் இப்போ நாங்கள் போய் நேரடியாக மத்திய அரசாங்கத்திடம் பேசிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திமுகவை எல்லாருமே குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இரட்டை வேடம் போடுகிறது திமுக அப்படிங்கிறது தான். சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள், அடுத்ததாக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 மாதங்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி ஏன் முதல்வரும் திமுகவும் பேசலை, இப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே இது நடந்துச்சுன்னா நான் ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஒரு இரட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே அடிக்கோலிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு, உங்களுக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிறது மட்டும் கசக்குது, நீங்கள் ராஜினாமா செய்வீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பல ஆயிரம் மனிதர்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே எடுத்து நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறது ஒன்று தோண்டப்படுது, அதற்கே நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டேங்கிங்க. ஸோ டங்ஸ்டன் சுரங்கம்னா எதிர்ப்பு, இல்லாட்டி நிலக்கரி சுரங்கம்னா அது ஒன்றுமே இல்லையா, இங்கே வந்தால் தக்காளி சட்னி அங்கே வந்தால் ரத்தமா அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நியாயமான சில விஷயங்கள் தான், பட் இதற்கு இப்போ திமுக எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு, அந்த ஆளுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. ஒரு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பதவி எடுத்தவங்க ஒரு தனிப்பட்ட தாக்குதல்ல நீங்க அந்த பொறுப்புல இருக்கவங்க பதில் சொல்ல இப்படி ஒரு பதில் சொல்லாமாங்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆளுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி பேசும்போது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நான் பேசக்கூடிய இந்த விஷயத்தை விமர்சிப்பதற்காக தனிநபர் விமர்சன தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது செய்ததே கிடையாது. கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் உடனடியாக அவங்களுடைய திமுக அவர் சொல்றார், குற்றம் சுமத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உடனடியாக அவங்களுடைய ஆதரவு ஊடகங்களை கூப்பிட்டு வந்துட்டு 4 பேரை வச்சு டிபேட் பண்ண வைக்கிறாங்க. அடுத்ததா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில நபரை வச்சு என்னைய திட்ட வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்க நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. உடனே டக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மீடியாவில் ஒரு 10 பேரை மீடியாவில் உட்காந்து திட்ட விடுறது, அப்புறம் ஒரு 4-5 பேரை என் கட்சியிலேயே வச்சு திட்ட விடுறது. அப்போ திமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படியெல்லாம் அவங்க டிஃபேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போது வெளிப்படையாக பேசியிருக்கிறது கண்டிப்பாக தோல் திருமாவளவன் அவர்களுக்கு அடுத்த சிக்கலை உருவாக்கலாம். 6 மாதத்துக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா மறுபடியும் நான் விசிகாவுக்குள்ளேயே வரேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை திருமாவளவன் அவர்களுடைய மனசு மாதிரி அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போதோ மறுபடியும் திமுக அதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அந்த அளவுக்கு இப்போ சாலிடாக சில எவிடன்ஸுடன் யார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி, பல்லாவரத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து விட்டதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதுக்கு அமைச்சர்கள் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, மீன் சாப்பிட்ருப்பாங்க, அந்த மீன் சாப்பிட்டதில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த மக்களிடையே பெரிய கொதிப்பு நிலையை ஏற்படுத்தியது. அதில் 3 பேர் இறந்து போனாங்க, 30க்கும் அதிகமான நபர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 200க்கும் அதிகமான நபர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலையே, அத்தனை பேரும் குடிதண்ணீர் குடிச்சிருப்பாங்களே. ஸோ குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாமே சொல்லி முடித்த பிறகு அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அன்றைய தினம் அங்கிருந்து வாட்டர் சாம்பிள் அப்படிங்கிறத எடுத்து ஒரு ப்ரைவேட் லேபுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த ப்ரைவேட் லேப்லேருந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இப்போ அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
தண்ணீரில் பொதுவாக 2 பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னையினுடைய ஒட்டுமொத்தமான மாநகராட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பல்லாவரத்தில் அன்றைய தினம் வந்த தண்ணீரில் 2 பாக்டீரியாக்கள், ஈகோலியா இருக்கட்டும் கோலிஃபார்மா இருக்கட்டும், இந்த 2 பாக்டீரியாக்கள் இருந்தது அப்படின்னும் இதனால தான் உயிரிழப்புகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இப்போது அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து மக்கள் முன்னாடி ஒரு பெரிய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அப்போ அங்கே பல்லாவரத்தில் இது நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த நியூஸ் வெளியில் வந்த போதே சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட் ஏதாவது மீடியாக்கள் அந்த வாட்டர் சாம்பிளை எடுத்து ப்ரைவேட் லேபுக்கு அனுப்பி அதனுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷனா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே ஒரு டிபேட்டாக நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் அப்படி ஒரு டிபேட், ரொம்ப சூப்பரான மக்களுக்கு தேவையான ஒரு டிபேட் நடந்தது என்றால் தமிழ்நாட்டினுடைய லெவல் வேற எங்கேயோ இருக்கும். பட் நாம் என்ன செய்வோம், அந்த மாதிரியான டிபேட்டை இங்கே நடத்த அனுமதிக்க மாட்டோம், நடக்க விட மாட்டாங்க சில ஊடகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். காரணம், அவங்க இன்னொரு கட்சிக்கு கூஜா தூக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், நம்ம அதை பற்றி பெருசாக பேசுகிறத விட இன்னைக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பிரைவேட் ஜெட்டில் எங்கே போனாங்க, அவங்க கோவாக்கா போனாங்க, இல்லை எதுக்காக போனாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பெரும் கூட்டம் ஒன்று தயாராக இருக்கிறது. தனிநபர் தாக்குதல் மட்டும் கிடையாது, ப்ரைவேட்டாக என்னென்ன விஷயங்கள் ஒரு நபரை டிஃபேம் பண்ணுறதுக்கு பண்ணி செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் எல்லார் வழியாகவும் அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இதில் சிக்காத நபர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஒவ்வொரு நபர்களுடைய தனிநபர் வாழ்க்கை அப்படிங்கிறத எடுத்து அதை இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசினால் மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஆசையும், பிக் பாஸ் ஏன் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் எட்டி பார்க்க முடியும். இது மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு விதமான தாட் தான். பட் இதே எண்ணத்தை அரசியலில் சில அரசியல்வாதிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான அரசியல் செய்யும்போது அவங்க தலைவர்கள், அந்த தலைவருக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பிற கட்சிகள் சொல்லும்போது அதை தாங்கும் மனநிலைமை எல்லோருக்கும் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே பெரும் கேள்விதான். இதில் நாம் தமிழர் கட்சி சிக்கி இருக்காங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய கட்சி நிறையவே சிக்கி இருக்கு, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், த்ரிஷா அவர்கள் அப்படின்னு சொல்லி இணைப்புச் செய்திகள் அப்படிங்கிறதுலாம் வருது. இது தேவையான ஆணியா, இல்லை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியில் மழை பெய்த மக்கள் அல்லோல்பட்டு வருகிறார்களே அப்படிங்கிறதும், இந்த தண்ணீரில் பாக்டீரியா கலந்து இருக்கிறது அப்படிங்கிறதும் தேவையான செய்தியா? எதை பற்றி இவங்க டிபேட் நடத்தி இருக்கணும்? இதை பற்றி பேசினவனு இருப்பானுங்க பார்த்தீங்களா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டாங்க. அவனுங்க சேனல் இனிமேலும் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம மூளையாக இருக்காது, வெறும் கசடாக மட்டுமே இருக்க போகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.